Hi to all, welcome back to Biosquad in Tamil. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல இருந்து யூனிட் 13 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இந்த பயோஸ்பியர்ல இருக்கு. பயோஸ்பியர்னா எர்த் வேற ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிங்டம் அனிமாலியா நம்ம 9th இருக்கும் போதே படிச்சிருப்போம். கிங்டம் அனிமாலியாவை நம்ம இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ்ன்னு பிரிக்கலாம். வெர்டிபிரேட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் கார்டேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா யாருக்கு வெர்டிபிரல் காலம் இல்லையோ அவங்க இன்வெர்டிபிரேட், யாருக்கு வெர்டிபிரல் காலம் இருக்கோ அவங்க கார்டேட். ஸோ பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் திஸ் வெர்டிபிரல் காலம், இந்த அனிமல்ஸோட ஹேபிடேட், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல நிறைய டிஃப்ரென்சஸ் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம லீச் அண்ட் ராபிட்டோட ஸ்ட்ரக்சரல் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ரெண்டுமே பார்க்க போறோம். மார்ஃபாலஜி அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், என்ன ஹைட் இருக்கு, என்ன வெயிட் இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம மார்ஃபாலஜின்னு சொல்றோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதுதான் நம்ம அனாட்டமின்னு சொல்ல போறோம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு, வெரைட்டி ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ நம்ம லீட் ஸ்டார்ட் பண்ணலாம். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் இந்தியன் கேட்டில் லீச்சை நம்ம ஹிருடினாரியா கிரானுலோசா அப்படின்னு சொல்றோம். திஸ் கம்ஸ் அண்டர் த ஃபைலம் அனிலிடா. அனிலிட்ஸ் அப்படின்னாலே மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் வார்ம்ஸ்ன்னு அர்த்தம். மெட்டாமெரிசம் அப்படின்னா ரிப்பீட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த மண்புழு மேலெல்லாம் பார்த்துருப்போம், எர்த்வாம் மேலெல்லாம் ஒரு லைன்ஸ் இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சேம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அனிலிடா கேரக்டர் அந்த ஃபைலம்க்கு கீழே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ராபிட் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இதோட காமன் நேம் ஆரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ் அப்படிங்கிறது. இதோட ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் மெமாலியா. மேமல்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஹூ கேன் ஃபீட் தர் யங் ஒன்ஸ் தான் மேமல்ஸ். இப்போ ஹியூமன் பீங்ஸ் எல்லாருமே மேமல்ஸ். நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதில் அப்ளை பண்ணிடலாம். வார்ம் பிளட்டட், பாடி இஸ் கவர்டு வித் ஹேர், மெமரி கிளாண்ட் இஸ் தேர் டு ஃபீட் தர் யங் ஒன்ஸ் அப்படிங்கிறது மேமலோட ஜென்ரல் கேரக்டர். இப்போ நம்ம லீச்சை பத்தி டீட்டெயிலாக போயிடலாம். இப்போ நம்ம லீச் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். இவங்களோட டாக்ஸானமிக் பொசிஷன்: ஃபைலம் அனிலிடா, கிளாஸ் ஹிருடினியா, ஆர்டர் நாதோப்டிலிடா, ஜீனஸ் ஹிருடினாரியா, ஸ்பீஷிஸ் கிரானுலோசா. இப்போ இவங்களோட ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் லிவிங். இவங்க இப்போ எங்கெல்லாம் இருக்காங்க? இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கால இருக்காங்க. சரி, இங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க? ஃப்ரெஷ் வாட்டர், பாண்ட்ஸ், லேக்ஸ், ஸ்வாம்ப்ஸ் அண்ட் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி வாட்டர் பாடி ரிலேட்டட் ஏரியால அவங்க இருக்காங்க. தே ஆர் எக்டோ பாரசிட்டிக். எக்டோ அப்படின்னா அவுட், பாரசிட்னா தே ஆர் ஃபீடிங் ஆன் அதர்ஸ். அவங்கள ஃபுட் வேணும்னா வந்து மற்றவங்க கிட்ட இருந்து அதை எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம கூட மஸ்கிட்டோ கடிக்கும், எதுக்கு கடிக்குது? நம்மளோட பிளட்டை எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து எக் லே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட இருக்கிற ஃபுட்டை அப்படியே எடுத்துக்கிறது, அவுட் சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டா இது எக்டோ பாரசைட். இப்போ நமக்கு வந்து மஸ்கிட்டோ எக்டோ பாரசைட், லீச், லவ்ஸ் இதெல்லாம் எக்டோ பாரசைட். என்டோ பாரசைட்னா வயிற்றுக்குள்ள இருக்கும், உடம்புக்குள்ள இருந்து எடுத்துக்கலாம். இந்த உச்சேரியா பான்கிராஃப்ட், இந்த மாதிரி டேப் வார்ம் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, இதெல்லாம் வந்து என்டோ பாரசைட். இப்போ இவங்க பிளட்டை வந்து சக் பண்ணுவாங்க. ஃபிஷஸோட பிளட்டை சக் பண்றாங்க, ஃப்ராக், கேட் அண்ட் ஹியூமன்ஸோட பிளட் எல்லாம் சக் பண்றாங்க. இந்த ஹேபிட்டை, பிளட் சக்கிங் ஹேபிட்டை நம்ம சாங்கியோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்பியோரஸ் அப்படின்னா பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்க்கு பேர் ஹெர்பியோரஸ். ஆம்னியோரஸ் அப்படின்னா போத் பிளான்ட் அண்ட் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ்க்கு ஆம்னியோரஸ். கார்னியோரஸ் அப்படின்னா ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்க்கு பேர் கார்னியோரஸ். அதே மாதிரி சாங்கியோரஸ் அப்படின்னா பிளட்டை சக் பண்ற அனிமல்ஸ்க்கு பேர் சாங்கியோரஸ். இப்போ எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, நான் ஏற்கனவே மார்ஃபாலஜி நான் சொன்னேன். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், சைஸ், ஷேப், கலரு, அதே தான் இப்போ இங்கே இருக்குது. இப்போ ஷேப் அண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் இதோட பாடி சாஃப்ட் வேர்மிஃபார்ம்னா புழு மாதிரி, வார்ம் மாதிரி இருக்கணும். எலாங்கேட்டட், கொஞ்சம் நீளமா இருக்கும். செக்மெண்டட், முதல்ல சொன்ன மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம மண்புழுக்கெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி செக்மெண்டடா இருக்கும். இட் பிகம்ஸ் ரிப்பன் ஷேப்டு வென் எக்ஸ்டெண்டட். நம்ம அட்டைப்பூச்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ரெகுலராக, மழை காலத்துலலாம் நிறையவே இருக்கும். அது நீங்க ஃபுல் எக்ஸ்டென்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரிப்பன், ஒரு நம்ம தலைக்கு கட்டுற ரிப்பன் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி நமக்கு தெரியும் பார்க்கறதுக்கு. ஆல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். வென் கான்ட்ராக்ட் ஆகும்போது சிலிண்ட்ரிக்கலாக உருளையாக இருக்கும். இதோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 35 சென்டிமீட்டர். நம்ம கிட்ட இருக்க ஃபுல் சைஸ் ஸ்கேலோட ஒரு 10 சென்டிமீட்டர் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ கலரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, டார்சல் சர்ஃபேஸ் ஆலிவ் கிரீன் கலர்லயும், வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆரஞ்சு ஆர் எல்லோ ஆர் ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கும். செக்மெண்டேஷன் ஆல்ரெடி சொன்னது தான் மெட்டாமெரிக்கன் நேச்சர். ஸோ மொத்தம் 33 செக்மெண்ட்ஸ் இதில் இருக்கு. ஒரு செக்மெண்ட்லையும் சூப்பர்ஃபிஷியலாக கொஞ்சம் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். சூப்பர்ஃபிஷியல்னா அப்படியே மேலோட்டமாக,
அந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருக்கும். இந்த சப்டிவிஷன்ஸ்க்கு பேர் நம்ம ரிங்ஸ் ஆர் ஆனுலை அப்படின்னு சொல்லலாம். 9 to 11 செக்மெண்ட் இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும் நம்ம கிளைட்டல்லம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ப்ரீடிங் சீசன் போது கொக்குன் ஃபார்மேஷனுக்கு இந்த கிளைட்டல்லம் தான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ ரிசப்டாஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ல 5 pairs ஆஃப் ஐஸ் வில் பி தேர். ஸோ அது ஒரு ரிசப்டார். நெக்ஸ்ட் ஒரு செக்மெண்ட்லயுமே சென்சரி ப்ரொஜெக்ஷன்ஸ் வில் பி தேர். ஆனுலார் ரிசப்டார் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுலை அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த ஈச் ஆனுலையும் ஒரு ஆனுலையிலையும் இப்போ மேல சூப்பர்ஃபிஷியலா வந்து ஒரு செக்மெண்ட்ல சூப்பர்ஃபிஷியலி ஒரு 6 ஆனுலை இருக்கு அப்படின்னா 6 ஆனுலையிலுமே பிரசண்டா இருந்தா அது ஆனுலார் ரெசெப்டார். அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் ஆனுலை மட்டும் 6 ஆனுலை இருக்க ஒரு செக்மெண்ட்ல அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆனுலைல மட்டும் பிரசண்டா இருக்க ரெசெப்டாருக்கு பேரு செக்மெண்டல் ரெசெப்டார். இப்ப சக்கர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லீச் ஆர் சாங்கியோரஸ் இன் நேச்சர், தட் மீன்ஸ் பிளட் சக்கிங் ஹேபிட் இருக்கிற ஒரு அனிமல். அப்போ இந்த ஆர்கானிசம்க்கு 2 டைப் ஆஃப் சக்கர் பிரசண்டா இருக்கும், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர். ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ் ஃபியூஸ் ஆயிட்டு ஆன்டீரியர் சக்கரை ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது மூலமா அவங்க பிளட் சக் பண்ணிப்பாங்க. லாஸ்ட் 7 செக்மெண்ட்டை ஃபியூஸ் பண்ணி போஸ்டீரியர் சக்கரை ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த போஸ்டீரியர் சக்கர் ஆன்டீரியர் சக்கரோட சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து அட்டாச்மெண்ட் அண்ட் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர்ஸ்னா பாடியில இருந்து வெளியே ஓப்பன் ஆகுற அந்த ஹோல்ஸ்க்கு பேரு. ஹியூமன்ஸ்க்கெல்லாம் நவத்வாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க லீச்க்கு இருக்கு. இப்போ மவுத் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட் தானே ஆன்டீரியர் சக்கர்னு சொன்னோம். இந்த ஆன்டீரியர் சக்கரோட மிடில் போர்ஷன்ல இந்த மவுத் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனஸ் 26th செக்மெண்ட்ல இந்த ஆனஸ் மிட் டார்சலா ஓப்பன் ஆகும். டார்சல்னா முதுகுப்புறம்னு சொன்னால, அப்ப மிட் டார்சலா இடையில நடுகுல இருந்து இது ஓப்பன் ஆகும். இப்ப நெஃப்ரிடியோ 4 நெஃப்ரிடியால மொத்தம் 17 pairs ஆஃப் நெஃப்ரிடியோ 4 ஓப்பன் ஆகுது. எந்தெந்த செக்மெண்ட்ல இருந்து 6ல இருந்து 22 வரைக்கும் 17 pairs ஆஃப் நெஃப்ரிடியோ போர்ஸ் ஆர் தேர். இப்ப மேல் ஜெனிட்டல் போர் நமக்கு தெரியும், மிட் வென்ட்ரலி கீழே பக்கம் இப்போ லோயர் போர்ஷன்ல வரணும், அது வென்ட்ரலி ஓப்பன் ஆகணும். திஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் 10th செக்மெண்ட், தேர்ட் ஆனுலை ஆஃப் 10th செக்மெண்ட். ஃபீமேல் ஜெனிட்டல் போர் இப்போ எங்க இருக்கு? அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஆனுலைல 11th செக்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட டிவிஷன்ஸ் ஆஃப் பாடி நமக்கு ஒரு டேபிளா கொடுத்துட்டு இருப்பாங்க. செஃபாலிக் அப்படின்னா ஹெட் 1 to 5th செக்மெண்ட். ப்ரீ கிளைட்டல்லார் ரீஜன் எங்க இருக்கு? 9 to 11. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது ப்ரீ கிளைட்டல்லார் 6 to 8. நெக்ஸ்ட் மிடில் ரீஜன் 12 to 22. கேடுவல் 23rd to 26th. போஸ்டீரியர் சக்கர் 27 to 33rd. பாடி வால் மொத்தம் 5 லேயர்ஸ் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் இஸ் கியூட்டிக்கல், அதுக்கு உள்ள இருக்கிறது எபிடெர்மிஸ், அதுக்கும் கீழே இருக்கிறது டெர்மிஸ். டெர்மிஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் நல்ல மேக்கப் ஆயிருக்கும். அதுக்கும் அடுத்த லேயர் கீழே இருக்க லேயர் மஸ்குலார் லேயர். இதோட மசில்ஸ் எல்லாமே சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடினல் மசில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு உள்ள இருக்கிறது பாட்ரியாய்டல் டிஷ்யூ. இந்த பாட்ரியாய்டல் டிஷ்யூஸ் ஆர் நத்திங் பட் திஸ் பிரசன்ஸ் பிட்வீன் த லாங்கிடியூடினல் மசில் and fills the entire coelom around the gut. Coelomனா பாடி கேவிட்டியில் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது பாட்ரியாய்டல் டிஷ்யூ. லோக்கோமோஷன் லீச்சில் லோக்கோமோஷன் 2 மெத்தடில் நடக்கணும், லூப்பிங் ஆர் ட்ராவலிங், இல்லைன்னா ஸ்விம்மிங் மூமெண்ட். 2 மெத்தடில் நடக்கும். இப்போ லூப்பிங்கில் பார்த்தோம்னா இந்த லீச்சோட மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுனால இந்த மூமெண்ட் நடக்கும். இப்போ இந்த மூமெண்ட்டுக்குமே நமக்கு 2 சக்கர்ஸ் சொன்னால ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர்னு, இந்த 2 சக்கர்ஸுமே இந்த மூமெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸ்விம்மிங் தெரியும்ல நமக்கு, நம்ம ஸ்விம் பண்ணுறது எப்படியோ அதே சேம் மெத்தடாலஜி தான் அண்டுலேட்டிங் மூமெண்ட். அண்டுலேட்டிங் அப்படின்னா அப் அண்ட் டவுன் அப்படின்னு. ஸோ இந்த மெத்தடாலஜியில் ஸ்விம்மிங் மூமெண்ட் வில் டேக்ஸ் பிளேஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஹியூமன் பீங்ஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட் இருக்கு. அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது இட் இஸ் a straight டியூப். மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்க போர்ஷனை நம்ம அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி மவுத் வந்து ட்ரைரேடியேட் இன் நேச்சர். ஆன்டீரியர் சக்கரோட மிடில் போர்ஷனில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். மவுத்தோட நெக்ஸ்ட் போர்ஷன் இட் கண்டினியூஸ் ஆஸ் பக்கல் கேவிட்டி. இப்போ இந்த பக்கல் கேவிட்டியில் 3 ஜாஸ் வில் பி தேர், சிங்கிள் ரோ ஆஃப் டீத். அண்ட் இந்த ஜாஸில் பாப்பிலேன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பாப்பிலே ஸ்ட்ரக்சரில் தான் சலிவரி கிளான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. மவுத்து பக்கல் கேவிட்டி ரெண்டுமே ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்ஸை கவர் பண்ணியிருக்கோம். பக்கல் கேவிட்டிக்கு அப்புறம் வர ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கால்டு ஃபேரங்கிஸ். இந்த ஃபேரங்கிஸை சரௌண்ட் பண்ண மாதிரி தான் சலைவரி கிளான்ஸ் இருக்கும். திஸ் கிளான்ஸ் வில் செக்ரீட் சலைவா. சலைவால ஹிருடின் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. இந்த காம்போனன்ட் எதுக்குன்னா லீச்சு ஒரு அனிமலோட பாடியை அட்டாச் பண்ணி அங்கேருந்து
பிளட்டை சக் பண்ணும்போது பிளட்டு கண்டினியூஸாக சப்ளை ஆகணும், கொயாகுலேட் ஆகக்கூடாது, கிளாட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த ஹிருடின் காம்பவுண்ட்டு. ஃபேரிங்கிஸ் தென் அதுக்கப்புறம் க்ராப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆகும். அதுக்கு த்ரூ வித் த ஹெல்ப் ஆஃப் ஈசோஃபேகஸ், ஃபேரிங்கிஸ், ஈசோஃபேகஸ், அதுக்கப்புறம் இந்த கிராப் தான் அலிமெண்ட்ரி கெனாலியே லார்ஜஸ்ட் போர்ஷன். இதில் 10 சாம்பர்ஸ் கிட்டத்தட்ட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு சாம்பருக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ லீச் பிளட்டை சக் பண்ணுச்சு அப்படின்னா கிராப்போட 10th செக்மெண்ட்ல வரைக்கும் போய் ரீச் ஆகும். அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்பின்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது இல்லாமல் லேட்ரல் பேக்வேர்டர்லி டைரக்டட் சிகே ப்ரெசென்ட்டாக இருக்கும். சிகே அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் அ பிளைண்ட் பவுச். நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயே இதை நம்ம படிச்சிருப்போம். இந்த சிகே இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைவர்டிகுலா. இந்த கிராப் அண்ட் டைவர்டிகுலால தான் இந்த ஃபுட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கிராப்புக்கு நெக்ஸ்ட் செஷன் வந்து ஸ்டொமக் வந்து வில் ஓப்பன்ஸ் ஆஸ் இன்டெஸ்டைன் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரைட் டியூபாக இருக்கும். இது ஓப்பன் வித் த ரெக்டம். தென் ரெக்டம் கண்டினியூஸ் ஆஸ் அ ஆனஸ் வழியாக தான் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வில் பி எக்ஸ்க்ரீட்டட். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வரைக்கும் முடிஞ்சது. நாளைக்கு ஃபுட்டு, ஃபீடு, ஸோ போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். டேக் கேர்.